பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில் ரொம்ப குறிப்பாக ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில், ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில், ரொம்ப பாராட்டத்தக்க வகையில், ஆச்சரியம்னா எப்படிப்பட்ட ஆச்சரியம்னா அடடே ஆச்சரியக்குறின்னு நாள் முழுக்க ஆச்சரியக்குறி போடத்தக்க வகையில் அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு தலைமைச் செயலக வாசலில் ஒரு நபர் வந்து பேசினார். என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸு என்ன விலைக்கு வண்டி ஓட்டுறாங்களோ ஆம்னி பஸ்ஸு, அதே போல் பிரைவேட் ஆம்னி பஸ்ஸும் நாங்கள் ஓட்டுறோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக 500 பஸ்ஸை நாங்கள் கொடுக்குறோம். கவர்மெண்ட் ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே நாங்கள் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்களான்னா இல்லை, அது சம்மந்தமாக முதலமைச்சர்கிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்கிறாங்களாம். எங்கள் சங்கத்தை சார்ந்த 500 பேருந்துகள் அரசு பேருந்து கட்டணத்தில் இயக்குவதற்கு அனுமதி கோரி விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். எனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம ஊரில் மினி பஸ்ஸு ஓடுது, நம்ம பார்த்துருக்கோம். இந்த மினி பஸ்ஸில் வந்து நம்ம டிக்கெட்டு வந்து எடுப்போம் இல்லையா, அந்த டிக்கெட்டை வந்து கவர்மெண்ட்டை கேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. சொல்லப்போனால் பல இடங்களில் கவர்மெண்ட் பஸ்ஸை விட மினி பஸ் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே ப்ரைவேட்டு ஓட்டுறாங்க. ஒரு உதாரணத்திற்கு இப்போ நான் வந்து திருமங்கலம், நான் படித்தது வந்து மதுரை வேலம்மாள் காலேஜ். அப்போ திருமங்கலத்திலேருந்து மதுரை வேலம்மாள் காலேஜுக்கு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, சிவகாசி, விருதுநகர், ராஜபாளையம் இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து ப்ரைவேட் பஸ்ஸு வரும். ஜெயவிலாஸ் இந்த மாதிரி பல ப்ரைவேட் பஸ் வரும். அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி விரனூர் விளக்கில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போய் சேர்றது வழக்கம். அப்போ பார்க்கும்போது இடையில வந்து ஜெயலலிதா பீரியடில் பஸ்ஸு கட்டணத்தெலாம் ஏற்றுனாங்க. அது எஸ்சிடிசி, அதே விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம் அந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ் வரும். அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினோம்னா அது முதல்ல 20 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனாங்க. அந்த ரேட் ஏற்றின போது கூட ப்ரைவேட்டில் ஏற்றலை. ப்ரைவேட்டில் வந்து 15 ரூபாய்க்கு தான் டிக்கெட்டு. கவர்மெண்ட்டில் ரேட் ஏற்றினப்போ கூட இங்கே வந்து 18 ரூபாய்க்கு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வேற. அதுக்கு அவங்க கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணுமானா வாங்க தேவையில்லை. அப்படி வாங்க தேவையில்லாத போது இந்த பஸ்ஸுக்காரங்க எதுக்காக கவர்மெண்ட்ட வாங்குறாங்க, பெர்மிஷன் வாங்குறாங்க? அப்போ இவ்வளவு நாள் இவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு கவர்மெண்ட்டை கேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்களா? அது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் இல்லையா? தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கல்யாணம், காது ஊத்து, வீட்டில் வந்து கருமாதி, இப்படி எத்தனையோ குடும்ப நிகழ்வுகளுக்கு சென்னையிலேருந்து பல பேர் வந்து ஊர்களுக்கு போகிறாங்க. ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்து எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக அதே பஸ்ஸு, ஒரு உதாரணத்திற்கு ஒரு என்ன பேர் சொன்னாலும் அந்த பேரில் ஒரு பஸ்ஸு ஓடுது. எந்த பேரை சொல்கிறது? இப்போ இந்திரா ட்ராவல் எவனா ஒருத்தன் வச்சுருப்பான், என்ன பண்ணுறது, தேரடி ட்ராவல்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். அந்த பேரில் எவனோ வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்கப்பா. தேரடி ட்ராவல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டுறாரு. சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ஓடுது. இந்த தேரடி ட்ராவல்ஸில் ஒரு முகூர்த்தம் அல்லாத, எந்தவித அரசு விடுமுறை நாளும் அல்லாத, பண்டிகை அல்லாத ஒரு சாதாரணமான நாள், கரி நாள் அப்படின்னு வச்சுக்கலாமா, சனாதன கேலண்டர் பஞ்சாங்கப்படி கரி நாள். அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீப்பர் நான் ஏசி எவ்வளவு இருக்கும்? ஒரு 499 ரூபா ஆன்வேர்ட்ஸ் அப்படின்னு டிக்கெட்டு வெளியே காட்டுவான். 499 ஆன்வேர்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோன்னே நீங்கள் டபக்குன்னு கிளிக் பண்ணி உள்ளே போவீங்க. உள்ளே போனால் அந்த 499 ரூபாய்க்கு ஒரு சீட் இருக்கும்ல, அந்த சீட் ஆல்ரெடி ரிசர்வ் ஆகிருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா சீட்டும் இருக்கும். அது 799 ரூபா. கடைசியில் டயருக்கு மேலே ஒரு சீட் இருக்கும். அதுலன்னா புஷ்பேக்கில் பின்னாடி சாயக்கூட முடியாது. அந்த சீட்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 499 ரூபா அப்படின்னு அவைலபிளாக போட்டிருப்பான். அதை யாரும் புக் பண்ண மாட்டோம். மீதி இருக்கிறெல்லாம் 599, 699, 799ன்னு ரேட்டு ஏறி இருக்கும். சரி, இதுவே ஏசினா மினிமம் 700 ரூபா, ஏசி ஸ்லீப்பர்னா மினிமம் 1000 ரூபா. இது நார்மல் நாளில். அதுவே அப்படியே வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துக்கு வந்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த பஸ்ஸில், ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த பஸ்ஸில் 1000 ரூபாய்க்கு ஸ்லீப்பர் ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸில் 1500 ரூபாய்க்கு குறையாம சீட்டே கிடையாது. 1500 ரூபாய் எது? அதுவும் அந்த கடைசி படுக்கிற சீட்டு தான். அதுலனா காலை நீட்ட முடியாது. பின்னாடி வந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், அப்புறம் ஆகாத போகாத அடைச்சி வைக்கிறது, மம்பட்டி இதெல்லாம் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் போட்டு வச்சு இடத்த அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த சீட்டு மட்டும்தான் 1500 ரூபா. மீதி எல்லாம் 2000 ரூபா மினிமம் இருக்கும்.
முகூர்த்த நாள்னு வைங்க, ஒருத்தன்லாம் போன வாரம் பார்க்குறேன் மதுரைக்கு போயிட்டு வர்றதுக்கு 4999 ரூபா போட்டிருக்கான் சீட்டரு. 4999 ரூபாய்க்கு எப்படி மனசாட்சி இல்லாமல் சீட்டு ஓட்டுறீங்க? இல்லை என்ன கொடுக்க போறீங்க? ஆளுக்கு ஒரு கலர் டிவி பரிசு கொடுக்க போறீங்களா? என்ன இப்போ லாஜிக்கில் ஓட்டுறாங்க? இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்துவதற்கு பல காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த முயற்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவனுங்க வந்து பஸ் ரேட்டை தாறுமாறாக வச்சு தான் ஓட்டுறாங்க. நடவடிக்கை எடுக்கணுமான்னு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஆம்னி பஸ் அசோசியேஷன் உரிமையாளர்கள் அப்படின்னு ஒரு 3 பேர். ஒரே ஒரு ஆம்னி பஸ் உரிமையாளர் அசோசியேஷன் தான் இருக்கா? கிடையாது, நிறைய இருக்கும். ஏன்னா கல்வியை சார்ந்து வரும்போது இந்த கல்வி நிறுவன உரிமையாளர்கள் அவங்களுடைய அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா 100கணக்கான அசோசியேஷன் அவன் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறான். அதில் ஒருத்தர் தான் நந்தகுமார். அவரை போட்டு அன்பில் மகேஷ் ஒரே ஒரு நோட்டீஸை கொடுத்தாரு, ஆளை அடையாளம் காணும், அட்ரஸை காணும், ஓடி போயிட்டார். இப்போ இப்படி இருக்கும். ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழல் ஒளிஞ்சு போச்சு, எங்கே ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிச்சு கப்பை சடிச்சிடலாமா அப்படின்னு நம்மலாம் தேடின்னு இருக்கிறோம். இப்போ இந்த ஊழல் எங்கே ஒளிஞ்சு போச்சு அப்படின்னா, ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த பஸ்ஸுக்கெல்லாம் வந்து புதுப்பித்துக் கொள்வதற்கு, ரெனியூவல் பண்ணுறதுக்கு, எஃப்சி எடுக்கிறதுக்கு பல வேலைகள் இருக்குது ஒரு பஸ்ஸு ஓட்டுறதுல. அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பெர்மிட்லாம் வாங்கணும். அதுக்கு வந்து 5 லட்ச ரூபா செலவாகும். செலவுனா எது? கவர்மெண்ட் செலவா? இல்லை, லஞ்சம் வாங்குவாங்க, எம்எல்ஏ எம்பின்னு எல்லாரும் பெர்மிஷன் வேணும். இப்போ நாங்கள் நேரடியாக அதிகாரிகள் கையிலே போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பயங்கரமானதாக இருக்கே. அப்போ என்ன பண்ணணும்? இதுவரைக்கும் வாங்கின அந்த அதிகாரிகளையோ இப்போ இவங்க ஒரு பணத்தை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க இல்லையா? லஞ்சம் 5 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு பெர்மிட்டு கொடுத்ததாக அந்த ஆம்னி பஸ் இயக்குபவர்கள் அசோசியேஷன் சொல்கிறாருல்ல, அவர் வந்து யாரோ ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா கொடுத்து தானே போன வருஷம் பெர்மிட் வாங்கியிருக்கிறாரு. அந்த 5 லட்சத்தை கொடுத்ததுக்கான ஆதாரம் எங்கே இருக்கு? ஒன்று, உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த 5 லட்சம் ரூபாயை பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த வித்ட்ராயல் சலான் இருந்தால் கொண்டு வாங்க. இல்லைன்னா அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா அப்படின்னா அதை ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம், அதை கொண்டு வாங்க. இல்லை ஜிபே பண்ணீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுங்க. இல்லை பினாமி மூலமாக கொடுத்துருப்பாங்களோ, கருப்பு பணத்துக்கு தான் இந்த மாதிரி வந்து ஆதாரம் இல்லாமல் இருக்கும். அவங்க வாங்கினாங்கன்றதுக்கு முதல்ல ஆதாரம் கொடுக்கணும். அப்படி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீ கொடுத்தன்றதுக்கு ஆதாரம் கொடுக்கணும். கொடுத்தா எந்த காசை கொடுத்தீங்கன்றதையும் ஆதாரம் கொடுங்க. ஆம்னிபஸ் உரிமையாளர்கள் நேராக போய் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்கிட்ட முறையிடுங்க. உங்களுடைய கடுமையான உழைப்பால் சம்பாதித்த அந்த பணத்தை திமுக காரனும் அதிமுக காரனும் கொள்ளையடிச்சிருக்கிறான் அப்படின்னா அதை எப்படி சும்மா விடலாம்? கம்ப்ளைண்ட் கொடுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க. யாரா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பதில் சொல்லட்டும். இந்த நீதிமன்றம் எப்படிப்பட்ட நீதிமன்றம்? வாட்ஸ்அப்ல ஒருத்தன் எனக்கு கால் பண்ணான்னு காட்டினா போதும், தூக்கி சோறு தண்ணி இல்லாமல் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசன் ஒரு ஆளு. பத்திரிகையாளர், நீ நாடறிந்த பத்திரிகையாளராகவே இரு, ஆனால் நான் விடிய விடிய உன்னை உட்கார வைத்து விசாரணை கேள்வி கணைகளால் துளைத்து எடுப்பேன். அப்படிப்பட்ட அரசாங்கம். இந்த அரசாங்கத்திட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கலாமா? ஒன்று, அமைச்சருடைய பிஏன்னு ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபோனு, அவருக்கு நீங்கள் பணம் கொடுத்தது எங்கே வச்சு கொடுத்தீங்க, அதுக்கு ஏதாவது ரசீது வாங்கினீங்களா, சிட்டை இட்ட ஓட்டிங்களா, அது என்னன்றதை கொண்டாந்து கொடுங்க சார், நடவடிக்கை எடுக்கட்டும் சார். சரி, இது 2வது. வாங்கினதாக சொல்கிறாரு, அது அவர் பாடு. அதை முன்னாள் அமைச்சர்கள் மேலே அவர் குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா தாராளமாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தட்டும். யார் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் அதுக்கு ஆதாரத்தை காட்டிட்டு என்ன நடவடிக்கைனாலும் எடுக்கட்டும். அதை நம்ம தலையிட போகிறது கிடையாது. அது மக்கள் வரிப்பணமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதில் வந்து கேள்வி எழுப்பணும். இப்போ இவங்க வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த கொடுத்த காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்கணும் இல்லையா? ஆமாம் தானே? இவர் 5 லட்ச ரூபா கொடுத்தாருல்ல, எந்த காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு? இவர் நேர்மையாக வண்டி ஓட்டுறவர் இல்லையா? அதனால எல்லா காசையும் வந்து அக்கௌண்ட்டில் வாங்கியிருப்பார் இல்லையா? அல்லது யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கியிருப்பார். 5 லட்ச ரூபா யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்னா பாவம் பஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப பஞ்சத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த வருமானமும் கிடையாது. ஆதாரத்தை கொடுங்க. அடுத்து முக்கியமான மேட்ருக்கு வருவோம். கவர்மெண்ட் பஸ் ரேட்டில் நான் பஸ் ஓட்ட போகிறேன்னு சொன்னார். கவர்மெண்ட் பஸ் ரேட்டில் எப்படினா பஸ் ஓட்டுவேன்? கவர்மெண்ட் வந்து லாப நோக்கம் இல்லாமல் இயக்குது, அதனால கவர்மெண்டால் இயக்க முடியுது. இன்றைக்கும் கூட கவர்மெண்ட்டில் வந்து எஸ்சிடிசியில் ஸ்லீப்பருடைய ரேட் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். 799 ஆ
800 ரூபா அவ்வளவுதான், இன்க்ளூடிங் டாக்ஸா? ஆமா, 800 ரூபா தான் கட்டணம். வந்து 800 ரூபா தான் தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல ஏசி ஸ்லீப்பர். தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல ஏசி ஸ்லீப்பரு நான் போயிருக்கேன். இது வந்து போன ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏசி பஸ் எல்லாம் ரொம்ப வசதியா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து நான் ஏசி சீட்டர்ல வந்திருக்கேன். 320 ரூபான்னு நினைக்கிறேன் நான் கடைசியா வந்த போது. இப்ப இல்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி 320 ரூபா கொடுத்ததா எனக்கு ஞாபகம். 100 ரூபா 400 ரூபாயா கொடுத்தோம் அப்படின்னா மீதி 80 ரூபா சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அந்த ஆள் பின்னாடி சுற்றணும், கண்டக்டர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கணும். இப்படி இருந்தது. இப்ப 799 ரூபா, 800 ரூபா அப்படின்ற டிக்கெட் ரேட்ல இருக்கு. ஏசி ஸ்லீப்பரு, போர்வ பெட்ஷீட்லாம் கொடுத்துருவாங்க, தலகாணி கொடுத்துருவாங்க, இதெல்லாம் இருக்கும். இதே ரேட்டுக்கு பிரைவேட் பஸ்ஸை ஓட்ட போறதா இவர் சொல்றாரு. எப்படி? வருஷம் பூரா. கேட்கிறவன் என்னமாவோ இருந்தா என்னத்திலேயே என்னமாவது வடியுமா? என்னங்க இது வாய்க்கு வந்தது? சரி, அதுக்கு என்ன சொல்றாரு நீங்க நல்லா கவனிக்கணும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்றாரு அதை நீங்க கவனிங்க. முதலமைச்சர் அனுமதி கொடுத்தா அந்த ரேட்ல ஓட்டுறேன்றாரு. உங்களுக்கு ஏதாவது புரியுது? பஸ்ஸு ஓம் பஸ்ஸு, ஓட்டுறது நீ, டிக்கெட் எடுக்கிறது நானு. இந்த ரேட்டை மிக்ஸ் பண்றது யாரு? ஓனர் ஆகிய நீ. அதுக்கு காசு கொடுக்கறது யாரு? பயணி ஆகிய நான். அப்ப உனக்கு அனுமதி யாரும் கொடுக்க வேண்டியது இருக்கானா? இல்லையே. தீபாவளி பொங்கலுக்கு 3000 ரூபாய்க்கு பஸ் ஓட்டுறீங்களே, ஆகாத போகாத பஸ்ஸை பூரா 3900 ரூபாய்க்கு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் வந்து இங்கே சென்னை டு மதுரைக்கு. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? சென்னை டு மதுரைக்கும் ஒரே டிக்கெட்டு தான், சென்னை டு திருச்சிக்கும் ஒரே டிக்கெட்டு தான். ஏன்னு கேட்டால் திருச்சியிலேருந்து யாரும் ஏற மாட்டாங்கல்ல. எப்படி? திருச்சி டு மதுரை யாரும் ஏற மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து சென்னை டு விழுப்புரம் போனாலும் அதான் ரேட்டு. நீ சென்னை டு திருச்சி மட்டும் இல்லை, சென்னை டு மதுரை மட்டும் இல்லை, கன்னியாகுமரி போகிற பஸ்ஸில் நீங்கள் வந்து நடுவில் விழுப்புரத்துலேயோ அல்லது இது விக்கிரவாண்டிலையோ இறங்குனீங்கன்னா கூட அதே ரேட்டு தான். இல்லை நீங்கள் மதுரையில் கூட இறங்குங்க, கன்னியாகுமரி போகிற பஸ்ஸில் ரேட்டு அதே ரேட்டு தான். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? நான் வந்து கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணா. கவர்மெண்ட் எப்படி ஏன் பெர்மிட் பண்ணணும்? முந்தின நாள் 999 இருக்கிறது, மறுநாள் முகூர்த்தம்னா 2999 மாறுது இல்ல. இதுக்கு கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்குறீங்களா? ஏன்னா நீங்க கவர்மெண்ட் கேட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்றீங்க. நீங்க அதுல தான் கவனிக்கணும். தந்தி டிவி போட்டிருக்கிறாங்க, ஆம்னி பேருந்துகளுக்கு சுற்றுலா பேருந்து அனுமதி கொடுக்க வேண்டும். கேட்டீங்களா? இப்போ இவர் கேட்கறது என்னன்னா, சுற்றுலா பேருந்து அனுமதி கேட்கிறாரு. சுற்றுலா பேருந்து அனுமதினா என்ன? இவங்க ஓட்டுறது சுற்றுலா பேருந்தா? கிடையாது. இவங்க ஓட்டுறது ஒப்பந்த பயணம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல பல முறை இது குறித்து தமிழ் ஒன்னிந்தியாவில் நியூஸ் வெளியாகி இருக்கிறது, பல்வேறு ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. நீங்க அதை எடுத்து பாருங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு பெர்மிட் வாங்குறாங்க. டூரிஸ்ட் பஸ்னா என்ன தெரியுமா? நம்ம ஊர்களில் கார் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, வேன் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு இருக்கும். மினி பஸ்ஸா வரிசையா நிற்கும், காரெல்லாம் வரிசையா நிற்கும். இவங்கெல்லாம் யாருன்னா டூரிஸ்ட். எப்படி? நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்டு, நாங்கள் இங்கேருந்து இங்கே போகிறோம், என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டோம்னா, இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை ரூபாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேட்டு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இடத்துல ஏறுவோம், ஒரு இடத்துல இறங்குவோம். இதுக்கு பேர் டூரிசம். நான் ஒரு சுற்றுலா பயணி. எதற்கெல்லாம் நான் போகலாம் சுற்றுலா? இன்ப சுற்றுலா போகலாம், குடும்பத்தோடு ஒரு நிகழ்ச்சிக்கு சுற்றுலாவாக செல்லலாம், மேரேஜுக்கு போகலாம், பில்கிரிமேஜ் ஒரு ஆன்மீக பயணம். உதாரணத்திற்கு இப்போ திருப்பதிக்கு போவாங்க, ஊர்ல இருந்து பஸ் எடுத்துக்கிட்டு. இங்க இருந்து பஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நேராக திருப்பதி போகும். அப்புறம் திருப்பி வரும்போது சென்னையில் காளியாம்பாள் கோயில், வேலூர்ல வந்து தங்க கோயில், இப்படி ஊரெல்லாம் சுத்தி அடிச்சு வந்து இறக்குவாங்க. இப்படி எல்லா மதத்திலையும் எல்லா திருவிழாக்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் போற வழக்கம் உண்டு. இது சுற்றுலா பேருந்து. இந்த சுற்றுலா பேருந்தும் பயணிகளின் போக்குவரத்து பேருந்தும் வேற வேற, ரெண்டும் வேற வேற. நீங்க சுற்றுலான்னா நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து ஒரு உதாரணத்திற்கு என் குடும்பத்தை நான் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னா, எங்க அம்மா, என் தங்கச்சி, என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவியின் குடும்பத்தார், என்னுடைய மாமா, என்னுடைய அத்தை, என்னுடைய பெரியம்மா, என்னுடைய பெரியப்பா, அவங்க பிள்ளைகள், இப்படி ஒரு 30 பேர் ஆர்கனைஸ் பண்றேன்னு வைங்களேன். நான் ஆர்கனைசர். நான் வந்து ஒரு வண்டி ஓட்டுறவர்கிட்ட போய் காசு கொடுத்து ஒப்பந்தம் பண்ணி நான் வந்து சுற்றுலாவாக பயணிக்கிறேன். இந்த பேருந்து வேற. ஆனா
நீங்க ஒரு தனிப்பட்ட பேருந்தில் நான் இந்த இடத்தில் ஏறி இந்த இடத்தில் இறங்கி கொள்ளுகிறேன்றது இருக்குல்ல, அது வேற. டூரிஸ்ட் பஸ்ல வந்து நான் இங்க ஏறி இங்க இறங்கிறேன்னு நீங்க கேட்பீங்களா? கிடையாது. இங்க ஏத்தி அங்க இறக்குன்னு கேட்போம். யாரு? மொத்த பேத்தையும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆம்னி பஸ்ஸஸ் என்னது? நான் இங்கு ஏறி இந்த இடத்துல இறங்கிக்கிறேன் அப்படின்றது தான் ஆம்னி பஸ். ஒப்பந்த பயணம். என்னோட ஒப்பந்தம் என்னன்னு, நான் உன்னை இங்க ஏத்தி இங்க இறக்கி விடுறேன் அப்படின்றதுக்கு. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு பெர்மிட் கொடுத்துருக்கு. அப்ப கரெக்டா தானே கொடுத்துருக்கு. உனக்கு எதுக்கு சுற்றுலா பேருந்து பெர்மிட் கொடுக்கணும்? சுற்றுலா பேருந்து பெர்மிட் வேணும்னா சுற்றுலா பேருந்து பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி சுற்றுலா பேருந்தா ஓட்டணும். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஆல் இந்தியா லெவல்ல வாங்கணும் சுற்றுலா பெர்மிட்டை. ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட் AITP அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 88 ஆஃப் 9 சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 அடிப்படையில் டூரிஸ்ட் பில்கிரிம்ஸ் மேரேஜுக்கு போறதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் தான், இது நடுவில் கிடையாது. இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸுக்கு ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நீங்க என்ன பண்ணலாம்? இங்க இருந்து மானாசாராவர் கூட போகலாம் பாயிண்ட் டு பாயிண்டா. நீங்க சில ஊருக்குள்ள வந்து சில பஸ்ஸஸ் ஒரு காலத்துல வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு போட்டு இயக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் பாயிண்ட் டு பாயிண்ட்ல இல்ல, நடுவில் 10 இடத்துல நிற்பான். இப்போ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட்ன்ற சர்வீஸ் என்னன்னா, ஒரு இடத்துல ஏற்றி ஒரு இடத்துல இறக்குறது. அப்ப நடுவில் சாப்பிட இறங்கக்கூடாது. இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா குண்டக்க மண்டக்கு தான் பதில் வரும். இப்போ இதற்கும் ஆம்னி பஸ்ஸஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட் வாங்கின பஸ் என்ன பண்றாங்கன்னா, நான் டூரிஸ்ட் ஏத்திட்டு வரேன்னு டிக்கெட் போட்டு பேசஞ்சரை ஏத்துறது. டூரிஸ்ட் பஸ்ல பயணிகளுக்கு டிக்கெட் போடுவோமா? மாட்டோம். இன்வாய்ஸ் தான் போடுவோம். யாருக்கு? ட்ரிப் ஆர்கனைசருக்கு இன்வாய்ஸ் போடுவோம், அல்லது ரசீது கொடுப்பாங்க, அல்லது சிட்டை கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று எழுதி கொடுப்பாங்க. இது டூரு. ஆனா நீங்க மொத்தமா எல்லா பேரும் சேர்ந்து போறீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? தனித்தனியா போகும்போது என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் கொடுக்கறது வந்து பயணிகள் போக்குவரத்து பேருந்து, அதுக்கு தனி பெர்மிட் உண்டு. இவர் டூரிஸ்ட் பெர்மிட் ஏன் கேட்கிறாரு? முதல்ல லாஜிக்கே புரியல எனக்கு. பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஓட்டுபவர்கள் எதற்காக டூரிஸ்ட் பெர்மிட் கேட்கறாங்க? எதுக்குன்னா இன்டர் ஸ்டேட் ஓட்டலாம். பெங்களூருக்கு ஓட்டுறது, பெங்களூருக்கு ஓட்டிட்டு இவங்க வந்து ஒப்பந்த இதா மாத்துறது. ஒப்பந்தத்துல போனா என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டிலையும் இவங்க வந்து ஆம்னி பஸ் கான்ட்ராக்டுக்கு பெர்மிட் வாங்கணும், அங்க கர்நாடகாலையும் ஆம்னி பஸ்ஸுக்கு கான்ட்ராக்ட் வாங்கணும். இந்த 2 பெர்மிட்டையும் எடுத்து வச்சுதான் இவங்க வந்து இந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில ஓட்ட முடியும். இவங்க என்ன பண்றது? ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டிங் அடிக்கிறது. அதுக்குள்ளே எப்படி இங்க இருந்து பெங்களூருக்கு போறதுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு பெங்களூர் டு வெள்ளூர் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு ஓடுறது, அதுக்கப்புறம் பெங்களூர் டு மைசூருக்கு அங்கிட்டு ஒரு ட்ரிப் அடிக்கிறது, அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து வெள்ளூர் டு சென்னை ஒரு ட்ரிப் அடிக்கிறது. இது என்ன ஊரை ஏமாத்துற வேலை? அப்ப இப்படி ஒரு பஸ் 4 லட்சம் ரூபாய் ஒரு ஸ்டேட்டுக்கு லாஸ் ஏற்படுத்துது மாசம். எதனால? பெர்மிட்டுக்காக. பெர்மிட் ஒழுங்கா வாங்காம ஓட்டுறதுனால அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தி விட்டு பேருந்து பயணிகளுக்கு அரசு கட்டணத்தில் ஓட்டுறேன், அரசு கட்டணத்துல ஓட்டு வாங்குவீங்க, இதை நம்ம நம்பணும். எங்களெல்லாம் பார்த்தா கேன பயல்னு எழுதி ஒட்டியிருக்கா மண்டைக்கு மேல. இது என்ன ஸ்டண்ட்? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த ஸ்டண்ட்? யாரை குற்றஞ்சாட்டுறதுக்கு இந்த ஸ்டண்ட்? ஆதாரம் இருந்தா கோர்ட்டுக்கு போய் சமர்ப்பிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகளை, அமைச்சர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்துங்க, தாராளமா அவங்க பதில் சொல்லட்டும். ஆனா எங்க தலையில முளகா அரைக்க கூடாது. பொதுமக்களாகிய எங்க தலையில முளகா அரைக்க கூடாது. நான் கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணா நான் வந்து அரசு பேருந்து கட்டணத்துல ஓட்டுறேன். நீ கேட்ட பெர்மிட் டூரிஸ்ட் பெர்மிட். டூரிஸ்ட் பெர்மிட்டை வாங்கிட்டு இந்தியா முழுக்க சண்டிங் அடிக்கிறது. இந்த மாதிரி இங்க இருந்து திருவனந்தபுரம், இங்க இருந்து பெங்களூருன்னு சொல்லிட்டு பயணிகளை ஏத்திட்டு போறது. அதுக்கான கட்டணம் வேற, அதுக்கான வரி வேற, இதுக்கான கட்டணம் வேற, இதுக்கான வரி வேற. இவங்க ஊரை ஏமாத்துறாங்க. இது வந்து செக்ரட்டரியேட் வாசல்ல நின்று பேட்டி கொடுக்குறாங்க 3 பேர் நின்றுக்கிட்டு. இதெல்லாம் கேட்கலாம் சிலர் வந்து, ஏன் இந்திரகுமார் உரிமையில பேசுறீங்க அப்படின்னு. ஒவ்வொரு வாரமும் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு டிக்கெட் கொடுத்த அழுதவனுக்கு பூரா அப்படித்தான் கோபம் வரும். சொகுசா நோகாம உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து டிக்கெட்டை போட்டுக்கிட்டு திரியிறவங்களுக்கு அது தெரியாது. இந்த வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தா அடுத்த ஒரு வாரத்துக்கு செலவுக்கு காசு இல்லாம திரியிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். இப்ப இருக்கிற இங்க பஸ் வச்சிருக்கிற பவுஸ்ல வந்து நான்-ஏசி ஸ்லீப்பர் எல்லாம் படுக்கவே முடியாது, அடிச்சு பறக்க விடுறான். காமெடியா சொல்றது அப்படின்னா, நீங்க வந்து நான்-ஏசி ஸ்லீப்பர்ல எல்லாம் பல பஸ்ஸுகள்ல வந்து கீழே படுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா காலையில வந்து மெத்த உங்களுக்கு கீழே இருக்கும். எப்படி உங்களை மேல அடிச்சு ஒட்டி விட்டுருவாங்க. அந்த அடிச்சு புழுக்குது. அந்த அளவுக்கு பேருந்துகளுடைய கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் அரசாங்க அதிகாரிகள்ல பார்த்துருக்கணும். இதையெல்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு தான் காசு வாங்கினாங்களா? அப்ப அவங்க வந்து அதை நிரூபிக்கட்டும், அதுக்கு தண்டனை கொடுக்கட்டும்.
அதுக்கு உரிய லா ப்ராசஸ் என்னவோ அதை வந்து பின்பற்றட்டும், ரூல் ஆஃப் லாவை பின்பற்றுங்க. ஏசி ஸ்லீப்பரு பல பஸ்ஸுகளில் வந்து ஏசி ஸ்லீப்பரில் இந்த வெண்ட்டை வந்து முந்திலாம் வந்து என்னன்னா பொலையேர்னு திறந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எவனோ ஒரு புண்ணியம் வந்து அதை கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்னா அதே மூடிக்கலாம் திறந்துக்கலான்னு கண்டுபிடிச்சான். அதை பிடிங்கி விட்டாங்க. அது பூரா புஷ்ஷுன்னு அடிக்குது, நேராக மொக்கையில் அடிக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு பேருந்துக்குள்ளேயும் ஏறி செக் பண்ணால் 1000 குறைகள் இருக்குது. கமெண்டில் சொல்லுவாங்க என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன குத்தங்குறைகள் இருக்குன்னு. பெட்ஷீட்லாம் துவைக்கிறாங்களா அவங்க? கடைசி அந்த பெட்ஷீட் எப்போ துவைச்சாங்கன்னு எடுத்து பாருங்க. துவைச்சிருக்கவே மாட்டாங்க. நான் வந்து போன வாரம் ஒரு பஸ்ஸு ரொம்ப நேரமாக லேட்டு. என்னடா லேட் ஆகுதுன்ட்டு பார்த்தா அது சென்னையிலேருந்து வருது. அந்த பஸ்ஸு வந்து இறக்கி விட்டுட்டு ஒரு 4 பேர் உள்ளே போனாங்க. சரி மெத்த உரை பெட்ஷீட்லாம் மாற்ற போகிறாங்கன்னு பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு திருப்பி எங்களை ஏற்றிட்டாங்க. என்னங்கடா இது அநியாயமாக இருக்குது. அந்த பெட்ஷீட்டை வந்து அப்படியே பிடிச்சி தூக்கி கீழே போட்டான். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு தெரியாது. அந்த பெட்ஷீட் எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி அதே பெட்ஷீட்டில் படுத்து இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, டூரிஸ்ட் பெர்மிட் கொடுப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க. டூரிஸ்ட் பெர்மிட் கொடுத்தா இவங்க கவர்மெண்ட் பஸ் ரேட்டில் ஓட்டுறாங்கன்னா நீ முதல்ல வந்து நார்மல் டேஸில் நார்மலான பயணிகள் கட்டணத்தில் ஓட்டி காட்டு. அப்படி என்ன இந்த பேருந்து ஓனர்கள் வந்து பஞ்சத்தில் அடிபட்டு போயிட்டாங்க. இப்போ பாவமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க போல. நீ இவ்வளவு நாள் அடித்த கொள்ளைக்கு நீ வந்து இன்னும் காலம் பூரா பஸ்ஸை ஓசியில் ஓட்டணும். நீ டூரிஸ்ட் பஸ் பெர்மிட் கேட்குது. டூரிஸ்ட் பஸ் எதுக்கு? இங்கேருந்து மானசரோவருக்கு ஏற்றிட்டு போய் அடித்து கூரை பிச்சுக்கிட்டு பறக்க விடுறதுக்கா? 500 பஸ்ஸு பார்ப்போம் எத்தனை நாளில் அந்த 500 பஸ்ஸு நானும் பார்த்துக்கினே இருக்கேன். 500 பஸ் என்னென்ன டிராவல்ஸ் பேரை சொல்லுங்கள். முதல்ல உன் சங்கத்தோட பேர் என்னங்கய்யா? இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற வேலை. மக்கள் உஷாராக இருங்க. இந்த மாதிரி வந்து பிஆர் ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு திரியிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. இதெல்லாம் வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய மோசமான பிஆர் வேலைகள். இந்த பிஆர் வேலைகளை பார்த்துக்கிட்டு திரியிறாங்க. மக்கள் ஏமாந்துடக்கூடாது, உஷாராக இருக்கணுன்றதுக்காண்டி தான் டூரிஸ்ட் பஸ்னால் என்ன, ஆம்னி பஸ்னால் என்ன, இந்த ரெண்டுக்கு இடையில எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்கன்ற விளக்குறதுக்கு தான் இந்த வீடியோ.